சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதிசெமினல் மாதாவினுடைய 12ஆம் ஆண்டு திருவிழாவினுடைய 9ஆம் நவநாளில் நாம் அனைவரும் குடும்பமாய் கூடியிருக்கிறோம். இந்த நாளிலே நம் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துச் சொல்லி நமக்காக ஜெபிக்க வந்திருப்பவர் திருவாளர் ஜெயசிங் அவர்கள். ஆண்டவருடைய வார்த்தை அவருடைய கரத்தில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். இந்த விவிலியத்தை எனக்கு தெரிந்தவரை அவர் ஒரு 18 முறை முழுவதுமாக வாசித்து விட்டார். இப்பொழுது எத்தனை முறை என்று தெரியவில்லை. ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்முடைய ஆயர் அவர்களுக்கு நான் செயலராக இருந்த பொழுது ஆயரை சந்திக்க வந்த நேரத்திலே அவர் சொன்ன வார்த்தை, இந்த விவிலியத்தை மட்டும் முழுமையாக 18 முறை அப்பொழுதே அவர் வாசித்து விட்டார். அவருடைய வாகனத்தில் மிக அருகில் ஆண்டவருடைய வார்த்தை இருக்கும். அவர் எப்பொழுதும் இறை வார்த்தையை வாசித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அருமையான மனிதர். வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று நாம் வாசிக்கின்றோம். அந்த வார்த்தையானவரை வாழ்வாக்கக்கூடிய, போதிக்கக்கூடிய ஒரு அருமையான சகோதரர் இந்த நாளிலே சென்னையிலிருந்து நமக்காக விமானத்தில் மதுரை வந்து மதுரையிலிருந்து இந்நேரத்தில் நமக்காக வந்திருக்கின்றார். பல வேலைகளுக்கு மத்தியிலும் கூட
நாம் நேரில் சென்று கூட அவரை அழைக்கவில்லை, தொலைபேசியில்தான் தொடர்பு கொண்டு அழைத்தேன். உரிமையோடு பாசத்தோடு இந்த நாளை நமக்காக ஒதுக்கி, அவருக்கு பல வேலைகள் இருந்தாலும் கூட நம் மத்தியில் வர வேண்டும், நம்மை சந்திக்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்க வேண்டும் என்ற ஆவலோடு நம்மை தேடி வந்து இந்த நாளிலே நம்மோடு இருக்கின்றார்கள். சகோதரர் திருவாளர் ஜெயசிங் அவர்களுக்கு தன்னூத்து பங்கு மக்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று சொல்லி பொன்னாடை போத்தி நம்முடைய வரவேற்பை தெரிவிக்கிறோம். உடனடியாக ஆண்டவருடைய வார்த்தைகளாய் கடந்து செல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஒளியாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியத்தை கிருபையும் ஆண்டவர் வாழ்க்கையை தந்திருக்கிறார். அந்த கிருபையை நினைத்து நம் கடவுளுக்கு நன்றி செலுத்தலாம். விசேஷமாக அன்பு ஃபாதர் சொன்னபடி நான் வருஷத்துக்கு மொத்தமாக 18 தடவை இல்லை, ஒரு வருஷத்துக்கு 17 முறை வாசிப்பேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் மட்டும் 18 முறை வாசிப்பேன். ஒரே தடவை மட்டும் 18 முறை வாசிப்பேன். 23 நாளில் என் பைபிளை வாசித்து முடிச்சிருவேன். 23 நாளில். காரணம் கேட்டால் என் வாழ்க்கையே கஷ்டமான வாழ்க்கை, வேதனை நிறைந்த வாழ்க்கை, கண்ணீர் இழந்த வாழ்க்கை, எத்தனையோ பாடுகள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ நிந்தனைகள், எத்தனையோ அவமானங்கள், அவைகளின் மத்தியில் கூட ஆண்டவர் என்னை ஒவ்வொரு நிமிடம் பாதுகாத்து நான் உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை பாதுகாப்பேன் வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் கொடுத்து ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு வந்த கிருபையை நினைத்து தான் நான் கடவுளுக்கு நன்றி செலுத்தி ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவர் தேடும்போது ஆண்டவர் முன் வைத்து தான் வாழணும். இதுதான் வாழ்க்கை, ஒன்றுமே இல்லை. தரித்திரமான வாழ்க்கை, கஷ்டமான வாழ்க்கை, கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை. இதனால் கூட அன்போடு அழைத்த அன்பு ஃபாதருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை அழைத்தார்கள், நான் எப்படி சொல்லணும்னு தெரியல. இன்றைக்கு கூட என் மகள் என்ன போகவே கூடாது, ரொம்ப வயசாகிட்டு டயர்டாகிட்டு நிறைய கிராமங்களுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி ஒரே கஷ்டம். இருந்தாலும் வாழ்கிற விலைக்கு ஒரே வாழ்க்கை தான். உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. உலகத்தை விட்டு கடந்த போது எந்த மனுஷனையும் எதுவும் எடுத்து செல்ல முடியாது. அது மனதை வைத்து வாழும்போது கர்த்தர் ஏற்ற பலத்தை தருகிறார். இங்கே வந்து பார்த்த பிறகு தான் இந்த ஆலயத்தை பார்க்கும்போது அவ்வளோ மகிமை நிறைந்த ஆலயம், தேவன் வாசப்படக்கூடிய இடம். இதை நினைச்சு தான் ரொம்ப சந்தோஷம். ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே, இயேசு ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே, துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரும் மறந்திருப்பே, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரும் மறந்திருப்பே.
மாலை வேலைக்கா சமூகத்தில் நன்றி ராஜா. எத்தனையோ பேர் இல்லாத பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையில் தந்தீங்கப்பா. இந்த கிருபைகளுக்காக நன்றி சுவாமி. அடியானது இடத்து கொண்டு வந்தீங்க சாமி. இந்த கிருபைகளுக்காக நன்றி ராஜா. எங்களுக்கு ஒவ்வொரு ஃபாதர்ஸையும் பலப்படுத்துங்க. எங்களுடைய திருமண்டலத்தை பலப்படுத்துங்க. எங்கள் ஆயரை விசேஷித்த கரங்கண்டு வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. திருச்சபை பிள்ளைகள் தன்னுத்து திருச்சபை பிள்ளைகள் விசேஷமாக ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபை தாங்க. மக்களுக்கு ஏற்ற ஒரு ஆறுதலான வார்த்தையை தாங்க. நீங்கள் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயங்கிடிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஒரு 60 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் ஊர் பக்கத்தில், எங்கள் ஊர் பரங்குண்டாபுரம், எங்கள் ஊர் பக்கத்தில் மரியாதைபுரம்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. மரியாதைபுரம் நிறைய ஊர் இருக்குது. அங்கே ஒரு திருவிழாக்கள் கொண்டாடுவாங்க. ஒரு நல்ல சாப்பாடு வேணும்னு சொன்னால் அது திருவிழாவுக்கு போனால் நல்லா சாப்பிடலாம். அந்த திருவிழாவுக்கு போனால் நல்ல சாப்பாடு சாப்பிடலாம். அதுக்காக தாத்தா, நான் சிறு பையனாக இருந்தேன், 65 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், எனக்கு 11 வயசு இருக்கும்போது என்னை கூட்டி கொண்டு வந்து இடத்துக்கு செல்வார். மதிப்புக்குரிய நிக்கோலஸ் ஐயா அந்த ஊரில் பெரிய மனுஷன், பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. பிள்ளைகள் 3 பேர், 2 பேரும் ஃபாதர்ஸ் இருக்காங்க. அங்கே நல்ல சாப்பாடு கிடைக்கும். அதை நினச்சி பார்த்து இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்த உடனே நல்லா இட்லி கொடுத்தாங்க, நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க, அன்பாக உபசரித்தாங்க. இதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். எத்தனையோ பேருக்கு சாப்பாடு இல்லாமல் தான் நினைக்கிறாங்க நாட்டில். வாழ்கிற காலத்தில் சாப்பாடே இல்லாமல் வாழ்ந்த மனுஷன். நல்ல இட்லி கிடைக்காது, நல்ல சாதம் கிடைக்காது, கேப்ப தோசை இல்லை சோள தோசை கிடைக்காது, கேப்ப தோசை தான் கிடைக்கும். அரிசி தோசை கிடைக்காது, அவ்வளோ கஷ்டம். யாராவது இட்லி தோசை கொடுத்தாங்கன்னா வாங்கி பாக்கெட் வச்சு சாப்பிட்டு ரசிப்பேன். அவ்வளோ தூரம் சாப்பாட்டு மேலே பைத்தியம், கிடைக்காத சூழலை, அவ்வளோ வேதனை. அப்படி கஷ்டப்பட்டு வாழ்ந்த மனுஷனுக்கு ஆண்டு இப்படிப்பட்ட ஒரு கிருபை தந்திருக்கான்னு சொன்னால் ஒரு சாதாரணமான காரியம் இல்லை. ஆண்டு இன்றைக்கு இருப்பதை பார்க்கிறோம் 1000 மடங்கு உயர்த்தினார். வேதத்தில் வாசிக்கிறோம், ஏசாயா 60:22 வாசிக்கும் போது
சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகி நான் ஏற்ற காரியத்தை நடப்பிப்பேன் சொல்ல வார்த்தைப்படி ஆண்டவரை எல்லா காரியத்தையும் நடத்தி கொடுத்து ஆசிரித்து பலப்படுத்தி ஆபிரகாமுக்கு எப்படி ஒரு வார்த்தை கொடுத்தாரோ, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தாரோ, அதே கிருபை தந்து அவர் பாதுகாத்து வருகிறார். நீங்கள் எத்தனையோ மக்கள் படுற கஷ்டங்களை பார்க்கும்போது, கண்ணீரை பார்க்கும்போது வேதனையாக இருக்கும். 3 தினங்களுக்கு முன்பாக என் கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு சகோதரியை பார்த்தேன். அந்த மகளுக்கு சொன்னேன், ஐயா உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னேன். என்னவான்னு கேட்டேன். பேசணும்னு சொல்ல உடனே அவருடைய 2 கண்களையும் கண்ணீர் வடிஞ்சு அழுது ஒரே அழுக, ஒரே வேதனை, ஒரே வேதனை. ஏன் கேட்டால், நான் திருமணமே வேண்டான்னு சொன்னேன், திருமணமே வேண்டான்னு சொன்னேன். எங்கள் தகப்பனார் எனக்கு கேட்கல. நாங்கள்லாம் மறித்து போயிட்டேன்னா வாழ்க்கை என்னமா ஆக போகுது, எப்படியா திருமணம் பண்ணணும்னு சொல்லி கட்டாயப்படுத்திட்டாங்க. என் உடம்பிருந்த சகோதரிகளும் கட்டாயப்படுத்தி என் திருமணத்தை சம்மதிச்சுட்டா வச்சுட்டாங்க. திருமணம் பண்ணேன். திருமணம் பண்ணி 2 வருஷத்துலேயே எனக்கு ஒரு நல்ல ஆண் குழந்தை பிறந்தது. ஆண் குழந்தை பிறந்து ஒரு சின்ன பையனா 3 வயசு 4 வயசு வாழ்க்கையிலே வீட்டுக்காரர் இறந்து போயிட்டார். எனக்குலாம் ரொம்ப வேதனை, தாங்க முடியாத வேதனை. ஒரு பக்கம் தகப்பனை சபித்தேன், ஏன் எனக்கு வேண்டான்னு சொன்ன திருமணத்தை நீங்கள் நடத்தி வச்சிக்கப்பா. இன்னைக்கு கணவனும் இல்லை, நான் எத்தனையோ கஷ்டப்படுறேனே, எத்தனையோ வேதனைப்படுறேனே, யார் எனக்கு ஆதரவு, யார் எனக்கு உதவி. சரி சபித்தேன். எங்கள் அக்கா தங்கச்சி எல்லாம் சபித்தேன், எல்லாரையும் திட்டினேன். ஏன் எனக்கு என் வாழ்க்கை எப்படியோ ஓடி இருப்பேனே. எனக்கு திருமணம்னு ஒன்று ஆரம்பித்து வச்சு ஒரு மனுஷன் வாழ்க்கை கையில் பிடிச்சி கொடுத்து அவனும் வாழாமல் கஷ்டப்பட்டு நிறைய வேதனையோட வாழ முடிகிற கிருபை ஆயிடுச்சே. ரொம்ப வேதனைப்பட்டேன், ரொம்ப வேதனை. என் நாட்களெல்லாம் ஒரே கண்ணீர் தான். ஏன் அந்த உலகத்தில் பிறந்தோம், ஏன் அந்த உலகத்தில் வாழ்ந்தோம் அப்படின்னு ஒரே வேதனை. எனக்குன்னா தாங்க முடியாத கண்ணீர், தாங்க முடியாத வேதனை. இப்போ நடந்து என்ன காரணம் கேட்டால், என் மகன் வந்து தகப்பன் இல்லாத மகனை வளர்ந்தான். நான் அதிகமாக செல்லம் கொடுத்து வளர்த்தேன். ஒரு மகன் தானே இருக்கான், அந்த மருமகனை எப்படி பார்க்கணும்னு சொல்லி நான் செல்வோ செல்லம் கொடுத்து அவன் இஷ்டப்படி வளர்த்துட்டேன். இஷ்டப்படி வளர்த்ததுனால யாரும் அவனை கேட்கறதுக்கு ஆள் இல்லை, கண்டிக்கிறதுக்கு யாரும் இல்லை. கஞ்சா அடிக்க ஆரம்பித்தான், சாராயத்தை குடிக்க ஆரம்பித்தான், தகாத நண்பர்கள்ட்டெல்லாம் பழக ஆரம்பித்தான், தேவையில்லாத நண்பர்களெல்லாம் பழகி பயங்கரமான முறையில் ஆகிட்டான். ரொம்ப கஷ்டப்பட்டான். இப்போ ஒரு பொண்ணை கூட்டியாந்து வீட்டில் விட்டுருக்கான். விட்டு சொல்கிறான், அந்த பொண்ணு நான் திருமணம் பண்ண போகிறேன், நீ இஷ்டப்பட்டா இரு, இல்லை வீட்டை காலி பண்ணிடு, சொந்த வீடு இல்லை வாடகைக்கான வீடு, என்கிட்ட என்ன செய்யணும்னு தெரியலை, நீ இஷ்டப்பட்டா இரு, இல்லை போயிடு, எனக்கு மனைவி தான் வேணும், அந்த பெண்ணு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். ஐயா எனக்கு தாங்க முடியல, வேதனை வேதனை. இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் படுற வேதனையை பார்க்கும்போது, கண்ணீரை பார்க்கும்போது, ஆண்டு ஒவ்வொரு நிமிஷமும் இவ்வளோ பாதுகாத்து வழிநடத்தி நான் உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், தப்பு வைப்பேன், பாதுகாப்பேன், முதிர்வதற்கு உன்னை வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்லி அங்கே பாதுகாத்து வராரு. அந்த கிருபை நினைக்கும் போது எவ்வளோ சந்தோஷம். எத்தனையோ மக்கள் எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது வாழ்க்கை இல்லை. ஒரு வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை அந்த உலகத்தை ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. நீ உலகத்தை விட்டு கடந்துக்கும் போது எந்த காரியத்தையும் எடுத்து செல்ல முடியாது. ஆனால் நீ வாழ்கிற வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை வாழணும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்கவே முடியாது. ஏதோ திருவிழாவுக்கு வந்தோம், கூட்டத்தோட கூட்டமாக சேர்ந்தோம், சாப்பாடு சாப்பிட்டோம், பல்லக்கை பார்த்தோம், சப்பரத்தை பார்த்தோம், ஃபாதரை பார்த்தோம், அவருக்கு தலையில் கை வச்சுட்டா பாவெல்லாம் நிறுத்தி அலையவே கூடாது. உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இருக்கணும். தேவனோட வாழக்கூடிய வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை. அப்படி வாழும்போது உன் வாழ்க்கையை ஆஸ்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை மாத்திரமல்ல, அலங்கரிக்கப்பட்ட வாழ்க்கையை மாறும். அலங்கரிக்கப்பட்ட வாழ்க்கையை மாத்திரமல்ல, நட்சத்திரம் வாழ்க்கை திகழும். இன்றைக்கு எத்தனையோ பேர் வாழ்க்கை கண்ணீரை பார்க்கும். எத்தனை தற்கொலைகள், எத்தனை சூழ்நிலைகள், தகப்பன் தாய் வார்த்தை கேட்காம சில பெண்கள் திருமணம் பண்ணிட்டு படுற கஷ்டங்களை பார்க்கும்போது, எத்தனை பேப்பரில், பத்திரிகையில், டிவியில் நிகழ்ச்சி பார்க்கும். தலை துண்டிக்கப்படுறாங்க, காரை போகும்போது தள்ளிடுறாங்க, கொடூரமான மோட்டர் சைக்கிளில் திருமணம் பண்ணி 6 மாதத்தில் மனைவி கொண்டுருதான். இதுதான் வாழ்க்கை நினச்சிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இதுதான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் வாழ்வாயானால்
வேதத்தில் வாசிக்க நீதிமொழிகள் 16 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, உன்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களும் இணங்குபடி செய்ய வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு வழி கடலுக்கு பிரியமாக இருக்குமானா, ஆண்டவர் வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்குமானா, கர்த்தர் ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார். நான் உன்னை விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசையிலிருந்து உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி யோசுவாக்கு எப்படி வாக்கு கொடுத்தாரோ அதே வாக்கு கொடுத்த தெய்வம் உண்மையுள்ள தெய்வம். இன்னும் நடத்துகிறார், இன்னும் தாங்குகிறார். உன் வாழ்க்கை என்ன தேவையோ அதை சந்திக்கிறாரு. நீ கடவுளுக்கு பிரியமாய் வாழும்போது வேதத்தில் வாசிக்கும் இல்லை, சங்கீதம் 128 வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பயந்து வழியெடுக்கும் யோனும் பாக்கியவான், உன் கைகளில் பிரியாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டிலும் கணிதம் திராட்சை செடியை போலவும் பிள்ளைகள் பந்திச்சிட்டு ஒளிமர கன்றுகளைப் போலும் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனை ஆஸ்வதிப்பார். நீ ஜீவன நல்ல எருசலேமின் வாழ்வை நீ காண்பாய். நீ பிள்ளைகளை எருசலேமின் சமாதானத்தை காண்பாய். வேதத்தில் வாசிக்கம் இல்லை. அந்த வார்த்தை உனக்கு கீழ்ப்படிக்க வேண்டுமானால், அந்த வார்த்தை உனக்கு நடக்க வேண்டுமான்னு சொன்னால், அழிஞ்சு போகிற உலகத்தில் வாழ்ந்த இச்சை, உலகத்தை இச்சையினால பல குடும்பங்கள் அழித பார்க்கும். பொல்லாத பிசாசு எத்தனையோ குடும்பங்களை கெடுத்து கொண்டு இருக்கிறான், அழிச்சு கொண்டு இருக்கிறான். வாழ்க்கை சீராக இருக்குமானால், தேவனுக்கு பிரியமாக இருக்குமானால், ஆண்டவர் ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார். தூசி மேலே உன் மேலே உட்காராது. நீ கடவுளுக்கு வாழ்க்கை பிரியமாக இருக்குன்னு சொன்னால், சத்துரு வெள்ளம் போல வரும்போது தேவனுடைய உனக்கு அவனுக்கு கொடியேற்றம் விதத்தில் வாசிக்கிறோம். ஒரு வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கையாக வாழும்போது, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக வாழும்போது, மரியாள் அம்மா அப்படி தான் வாழ்ந்தாங்க. பரிசுத்தமாக வாழ்ந்ததுனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 10:42 வாசிக்கும் போது, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்லவங்க வாழ்க்கை தெரிந்து கொண்டால் விதத்தில் வாசிக்கிறோம். அந்த வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கையாக இருந்தது, உண்மையான வாழ்க்கையாக இருந்தது. அதனால் உலக ரட்சகர் இயேசு மரியாள் வயத்தில் பிறந்தார். ஐயா, ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருக்கா? தேவன் வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கா? நகவனை அலங்கரிக்க முடியாது, உன் படிப்புனை அலங்கரிக்க முடியாது, உன்னுடைய உறவுகள், உன்னுடைய கணவர் உன் அலங்கரிக்க முடியாது, உன் சொத்து சுகங்களை ஆஸ்வதிக்க முடியாது. நீ கடவுளோடு வாழும்போது, கடவுள் சாட்சியாய் வாழும்போது தான் வாழ்க்கை அலங்கரிக்கப்படும். அதை மனதில் வைத்து, ஆண்டவரின் வாழ்க்கை பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். தேவன் மீது அன்பு கூறுகிற தேவன் அல்லவா? உலகை தினோகித்த காரியங்கள் செய்துட்டார் அல்லவா? நான் அவட்ட ஒரே ஒரு காரியம் சொன்னேன். அந்த மகள் அழுகையை பார்த்து எனக்கு தாங்க முடியலை. நான் சொன்னேன், ஒன்றும் செய்யாதம்மா, நான் ஆண்டவர் தேட மாட்டேன், நான் ஏன் தேடுறேன், அந்த ஆண்டவர் என் வாழ்க்கையில் வந்திருக்காரு அப்படின்னு நம்ம சொன்னாங்க. எத்தனையோ பிள்ளைகள் வாழ்ந்த வாழ்க்கையை பாருங்க. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டோனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டோனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ?
அதான் நம்மகிட்ட சொல்லி கடந்து வந்தேன். நீ அநேக குடும்பங்களில் வேதனை காரணம் அவங்க வாழ்க்கை சீரில்லாத வாழ்க்கை, பொறுப்பில்லாத வாழ்க்கை, தாய் தப்பின் வார்த்தைக்கு கீழ்ப்பிடித்ததில்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு மகா எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்த மகா பிஹெச்டி பண்ணி கல்லூரியில் போய் ஒரு டாக்டரேட் வாங்கி பெரிய ஆளாக இருக்கலாம். பொல்லாத தொடர்பு, வாட்ஸ்அப் மூலமாக செல்லில் தவறான படங்களை பார்த்து தவறான தொடர்பு நெருங்கும் போது வீட்டில் வந்து சொல்லா தாய் தப்பிட்ட அந்த மாப்பிள்ளையை தான் திருமணம் பண்ணணும், அவன் எனக்கு காப்பாற்றுவான், என்னை பாதுகாப்பான் சொல்லி சொல்கிற தகப்பன் எவ்வளோ சொல்லி பார்க்காரு. தகப்பன் தான் மகள் லவ்ன்ற காரியத்தை பார்த்துட்டு அந்த பையனை பின்தொடர்ந்து போய் தவறான நடவடிக்கையெல்லாம் பார்த்துட்டு ஏம்மா ஒரு கஞ்சி அடிக்க பையன் இருக்கா, தண்ணி அடிக்கல் நம்பர் ஒன்றா இருக்கா, தவறான சிநேகங்கள் வாழ்க்கை சீரெல்லாம் போயிடுமான்னு சொல்லி கேட்கல. எனக்கு அவன் தான் திருமணம் பண்ணு சொன்னான். காரணம் கேட்டால் அந்த பிள்ளையை வந்து வளர்க்க வேண்டிய முறையே சரியாக வளர்க்கலை. ஒரு பிள்ளை லேட்டாக வேலைக்கு போய்ட்டு லேட்டாக வரா, கல்லூரிக்கு போய்ட்டு லேட்டாக வரலன்னா தாய் தப்ப கேட்கணும், எங்கம்மா போனேன், ஏன் இவ்வளோ நேரம், எதுக்கு இவ்வளோ நேரம் கேட்கறதுக்கு நிறைவு கேட்கறது இல்லை. பெற்றவங்கள்ட்ட போய் சொல்லிட்டு போயிடுறாங்க, தலையில் சத்தியம் பண்ணிட்டு போயிடுறாங்க, உன் பிள்ளை நான் அப்படி தான் இருப்பேன், உன்னை தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. தாய் தப்ப நம்பிடுறாங்க, அதை அப்படியே நம்பிடுறாங்க. அந்த பிள்ளை சீரழியும் போது தான் பிள்ளைக்கு பெற்றோருக்கு ரொம்ப கஷ்டம். பிள்ளை சீரில்லாத வாழ்க்கை நீ வாழ்ந்து பிரயோஜனம் இல்லாத பெரம்பை கையாடன்னு தன் மகனை பகிக்கிறான். பெரம்பை கையாடலன்னு சொன்னால் மகனை பகிச்சுட்டு அவ்வளோதான். இன்னைக்கு வாழ்க்கையில் பார்க்கும்போது தமிழ் மொழியை சொல்கிறாங்கல்ல, முருங்கையை வெட்டி விலை பிள்ளையை அடித்து விலைன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் அதை செய்கிறதில்லை, நிறைய பேர் செய்கிறதில்லை. ஸ்கூல்லையும் கண்டிக்க முடியல. எனக்கு 3 பெரிய ஸ்கூல் இருக்குது. ஒரு ஸ்கூலில் கடந்த வருஷம் கண்டிக்க முடியல, பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. வந்து என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டி தானே படிக்க வைக்கும், நீங்கள் எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்காங்க. சரி கடவுளை பார்த்துன்னு விட்டுருதாங்க. போன வருஷம் எஸ்எல்சி எழுத போன பையன் அந்த எக்ஸாம் சென்டரில் வச்சு மறைச்சி வச்சிருந்த கத்தியால் ஒரு பையனை லேசாக குத்திட்டான், காயப்பட்டுருச்சு. அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ண உடனே போலீஸ்காரங்க என்ன சொல்லி அடித்தாங்க தெரியுமா, நீ தாய் தப்பனும் கீழ்ப்படுறதில்லை, ஸ்கூல்லையும் கீழ்ப்படுறதில்லை, ஸ்கூலில் மாத்தியார் சொல்கிறதுக்கு நீ கேள்விப்பட்டதில்லை, யாரும் ஒன்று கண்டிக்க முடியலை, இவங்க கூட தான் அடி விடுன்னு சொல்லி அடித்தாங்க. அது வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை சீராக இருக்கணும், கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும், உண்மையான வாழ்க்கையாக இருக்கணும். உண்மை இல்லாமல் வாழ்ந்து பிரயோஜனம் கிடையாது. பரிசுத்தமெல்லாம் யாரும் தேவனை தரிசிக்கவே முடியாது. ஞாயிறு நற்கரியை செய்யலாம், ஆரியமான தர்மம் பண்ணலாம், ஆரியமான காரியங்களை செய்யலாம். உன் வாழ்க்கை சீருள்ள வாழ்க்கையாக இருக்கணும், கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும், தேவனோட வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். நிறைய பேர் வாழ்றதில்லை, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை தான் நிறைய பேர் வாழ்ந்தது. இன்னைக்கு அழிஞ்சு போகிறாங்க, அது வாழ்க்கை இல்லை. அது மாத்திரமில்லை, நீ வாழ்ந்த வாழ்க்கை தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். அப்போ தான் ஆண்டவனை வழிநடத்த முடியும். நீ கிறிஸ்தவனாக இருக்கலாம், நீ கிறிஸ்தவன் தான் 95% தண்ணி அடிக்கிறான். கிறிஸ்தவனாக இருக்கான், தண்ணி அடித்து லெவல்லாம் படுத்து கிடக்கிறான். காரணம் கேட்டால் 95% கிறிஸ்தவன் தண்ணி அடிக்க. காரணம் கேட்டால் கடவுள் பார்த்துக்குவார், தண்ணி அடிக்க ஆண்டவர் பார்த்துக்குவார். நிறைய பேர் குடியினால் எத்தனையோ குடும்பங்கள் அழிவதை பார்க்கும், எத்தனையோ குடும்பம் வேலை அழிஞ்சு போகிறத பார்க்கும். எங்கள் அந்த மகளை சொல்ல கதை, இப்போ எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்த மகா டாக்டரேட் பண்ணி ஒரு கல்லூரியில் முதல்வராகவோ லெக்சராகவோ போக வேண்டிய மகா தவறான தொடர்பில் ஒரு பையனை திருமணம் பண்ணி 3 குழந்தைகளை பெற்றெடுத்து ஒரு நாள் புருஷன்ட்டு சொல்கிற, நல்லவேன்னு சொல்லி நான் சர்டிஃபிகேட் பண்ணி எங்கள் அப்பா அம்மாட்ட சண்டை போட்டு திருமணம் பண்ணேன்,
இப்படி குடிகாரனாக இருக்க ஐயா, நான் என்னையா பண்ண முடியும்? இனிமேல் வாழவே முடியாது, என் தாய் பண்ணி போக முடியாது. போனால் என்ன சொல்லுவாங்க? செத்து தொலைவாங்க, ஏதாவது செய்வாங்க, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி தீபாவளி போனஸ் வாங்கும்போது புருஷனை சொல்கிறா, பணத்தை கொண்டு வா ஐயா, ஒழுங்கா போனஸ் வாங்கிட்டு வந்து கொண்டு வந்து கொடுங்க, வீட்டு வாடகை கொடுக்க முடியல, பிள்ளைக்கு பால் வாங்கி கொடுக்க முடியலன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அனுப்புகிறா. தான் புருஷன் சாயந்தரம் வரும்போது நியாயமாக வருவான், உண்மையாக வரணும் காத்திருக்கா. சாயந்தரம் வரும்போது பயங்கரமாக குடிச்சிட்டு வெறிச்சிட்டு பாட்டிலையும் வாங்கிட்டு ஒரு பைசாலும் வீட்டுக்கு வந்து வைக்கிறான். அந்த மனைவி பார்த்து தன் புருஷன் இவ்வளோ பணம் கொண்டு வருவான்னு நினச்சி காத்துக்கிட்டு இருக்கா. காரணம் தாய் தப்பன் பிரியமில்லாத திருமணத்தை பண்ணதுனால தான், தாய் தப்பன் பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்ததுனால தான் இந்த கஷ்டம். நிறைய பேர் வாழ்க்கை நினைக்கிறதில்லை, என்னமோ ஏதோ வளர்ந்தோம் அப்படின்னு நினைக்காங்க. வேறு அந்த பொண்ணு என்ன செய்ய தெரியுமா? இந்த 3 பிள்ளைக்கும் பாயசத்தை கொடுத்து அவனை செத்துட்டா. இதான் நடந்த கதை. பத்திரிகை எல்லாம் வந்தது, பேப்பரில் வந்தது, டிவியில் வந்தது. ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு வாழ்க்கை சீரில்லாத வாழ்க்கை வாழக்கூடாது, உண்மையில்லாத வாழ்க்கை வாழக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச மகா செங்கோட்டை பக்கத்தில் ஊர், செங்கோட்டை பக்கத்தில் நல்ல கலராக இருப்பா. சாயுதப்பன் சொல்லி திருமணம் பண்ணலை, தேவையில்லாத திருமணம் பண்ணா. 3 திருமணம் பண்ணியிருக்கா, 3 புருஷன் தாட்டி இல்லை. வேதத்தில் வாசிக்கும் போது, யோவான் அதிகாரத்தை வாசிக்கும் போது சமாரேஸ்வரி ஆண்டவர் பேசுவார்ல, பேசிட்டு ஒரு ஜீவ தண்ணீர் தருவேன்பா. அப்போ அவள் சொல்வா, ஏன்னா ஒரு நாளுக்கு வரக்கூடாது, எனக்கு ஜீவ தண்ணீர் வேணும்னு கேட்பா. அப்போ அவள் சொல்வா, எனக்கு வேணும்னு கேட்பா. அப்போ ஆண்டு சொல்லுவார், உன் புருஷனை கூட்டிகிட்டு வாம்பாரு. அவன் எனக்கு புருஷன் இல்லைப்பா. உடனே ஆண்டு சொல்லுவார், உனக்கு ஏற்கனவே 5 புருஷர்கள் இருந்தாங்க, இப்போ இருக்குன்னு புருஷன் இல்லை. ஆண்டு உண்மையை சொல்லுவார். நிறைய கலாச்சாரம் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க, அது கலாச்சாரம் இல்லை. உலகத்தை வாழ்கிற நாள் கொஞ்சம் தான். வேதத்தில் வாசிக்கும் சங்கீதம் 90:10 வாசிக்கும் போது ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாளுக்கு 70 வருஷம்தான். பலத்தின் மீதால் பாடு வேதனை நிறைந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் வாழும்போது உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும், தேவனுக்கு வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். நான் வந்த உடனே ஒரு டீச்சர் அம்மா கேட்டாங்க, ஏஎச்எம் வேற ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்களாம். கேட்டாங்க, இவ்வளோ வயசு பிறகு சுற்றுறீங்களே ஏன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இப்போ எந்த வயசு என்னாரு, ஒரு வாழ்க்கை தானே, அது கடவுள் பிரியமான வாழ்க்கை வாழணும், ஆண்டுக்காக ஓடணும்ல. நீ கடவுளுக்கு ஓடணும்ல. என் வாழ்க்கை எந்த மறித்தாலும், இன்றைக்கு நீ மறித்தாலும் தேவனோடு வாழ்வேன், அது நம்பிக்கை வேணும். இன்றைக்கு மறித்தாலும் தேவனோடு வாழணும். இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கை அது நினைக்கிறதில்லை. ஏதோ வாழ்ந்தோம் வளர்ந்தோம் குடித்தோம் வெறிச்சம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், அது வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை சீரெலாம் வாழ்க்கை போனால் பிள்ளைகள் சீரெலாம் வளர்ந்து போவாங்க, குடும்பமே அழிஞ்சு போயிடும். உன் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை நீ வாழ்வாயானா கர்த்தர் ஒரு நாள் மட்டும் விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். ஏன்னா நீங்கள் அநேக பேர் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, தேவனோடு வாழாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், அது வாழ்க்கையே இல்லை. ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக இருந்தால் புருஷன் உண்மையாகவே அன்பு செலுத்துவார். அன்பு செலுத்துவது மாத்திரமல்ல, உன்னை நேசிப்பார். காரணம் கேட்டால் உன்னோடு இருக்க கர்த்தர் பெரியவர், நேசிக்கிற தெய்வம் பெரியவர். உன்னை ஒரு நாள் விட்டு கைவிடவே மாட்டார். காரணம் வாழ்க்கை சீரான வாழ்க்கையை வாழும்போது, தேவனுக்கு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழும்போது கண்ணீர் ஆண்டவர் பார்க்கிறார், உன் நடக்கை ஆண்டவர் பார்க்கிறார், சீரை பார்க்கிறார். சீரில்லாத வாழ்க்கை வாழ்ந்து புரோஜனம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து புரோஜனமே கிடையாது. நிறைய பேர் வாழ்க்கை அப்படி இல்லை, எப்படியோ வாழ்ந்தாங்க, அப்படி வாழ்க்கை இல்லை. கர்த்தர் அன்புள்ளதை மனசிலே மதிச்சு பரிசுத்தமுள்ள தேவனை பரிசுத்தமாய் தரிசிக்கும் போது அவர் அன்புள்ளவரை என்று அறிந்து நீ வாழும்போது கர்த்தர் கைவிடவே மாட்டார். என் மகா எங்கள் வீட்டில் ஒரு மலையாள பிரசிங்கர் இருந்து தங்குவார். மலையாள பிரசிங்கர் ஒவ்வொரு மாதமும் தங்குவார். அவர் நடக்க முடியாது. திடீர்னு ஸ்டேஜுக்கு வந்துட்டாருன்னா பெரிய வல்லமை, பெரிய கிருபை கிடைக்கும், பெரிய ஆளா அருமையான ஊழியங்கள், பிசாசுகள் ஓடும், குஷ்ரோகிகள் சுகமாவாங்க. அவ்வளோ பெரிய மனுஷன், அவ்வளோ பெரிய மனுஷன். தர்மக்கன் ஒரு பேர், தர்மக்கன். ஒரு நாள் என் மகா, எங்கள் அப்பா நீங்கள் பார்த்தீங்கன்னு கேட்டிருக்கா, பார்க்கலையே மாற்றி சொல்லியிருக்காரு. எங்கள் அப்பா நீங்கள் பார்க்கணுன்னு சொன்ன உடனே என்னை பார்க்க ஆசைப்பட்டார். நான் பக்கத்தில் போகிறதுக்குள்ளாலே அவரை பேரை சொல்லி கூப்பிட்டாரு. மிஸ்டர் ஜெயசிங்னு சொன்னார். என்னன்னு என் மாதிரி எப்படி தெரியும்னு கேட்டேன். ஆண்டவருக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தர் கூட இருக்கார் ஐயான்னு கேட்டார். நேசிக்கிற தெய்வம் உண்மையுள்ள தெய்வம் ஐயா.
உன் கூட இருக்கார், உன்னை விட்டு விலக மாட்டார். ஏற்ற காலம் ஆண்டவர் உன்னை நடத்துவார், எடுத்துக்கொள்வார்னு சொன்னார். உனக்கு மரணம் எப்போன்னு சொல்ல முடியாது. நினையாத ஆண்டு எப்போ பிரியமாக போய் எடுத்துக்குவார். அது வரைக்கும் தேவனுக்கு பிரியமாய் வாழு அப்படின்னு சொன்னார். காரணம், தேவனை தேடும்போது, தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும்போது. என் கிராமத்தில், நான் பிறந்த கிராமத்தில், சின்ன கிராமம், பரங்குன்றாவரம், சாதாரண கிராமம். எங்கள் ஊரில் தரித்திரமான குடும்பம்னா எங்கள் குடும்பமாக தான் இருந்திருக்கும். அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வேதனை, சாப்பாடே கிடைக்காது. ஒரு முறையெல்லாம் காலை சாப்பாடு இல்லை. நான் சிறு பையன், நான் சொல்லுது 65 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கேன். ஊரில் இருக்கேன். என் அம்மா என்னை கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஐயா வீட்டில் பிரசிடெண்ட் எலெக்ஷன் நடக்க ஐயா, ஒரு ஓட்டுக்கு 4 நாள் கொடுக்குறாங்க. ஐயாவுக்கு எனக்கும் 8 நாள் தருவாங்க, வாங்கிட்டு வரியா, வாங்கி கடையில் எதை வாங்கிட்டு வான்னு சொல்கிறாங்க. ரவா ஏதாவது வாங்கிட்டு வா, பாக்கெட்டெல்லாம் சொன்னாங்க. அந்த காட்சியை நினச்சி நான் பார்ப்பேன் அடிக்கடி. எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேதனை, எவ்வளோ தரித்திரமாக வாழ்ந்தோம். ஒன்றுமில்லாத நிலையில் செத்த நாயிலுக்கேலும் வாழ்ந்த ஆண்டவனை உயர்த்தினாரே. அவன் கர்த்தருக்கு எவ்வளோ பிரியமாக இருக்கணும். நம் தேவன் எவ்வளோ பெரிய தெரியுமா? அதுவா மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். ஓ இரக்கத்திற்கு முடிவே இல்லை.
தெய்வமே நம் நேசிக்கிற தெய்வம் மனதுருக தெய்வம் மட்டும் மனசில் வைங்க. நீ பலவிதமான வேதனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம், கஷ்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். உன் கண்ணீர் ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும். புருஷனுக்கு தெரியாது, தாய் தப்பம் கூட தெரியாது, பெற்ற பிள்ளைகள் கூட தெரியாது. கடந்த மாதம் சென்னையில் ஆவடி பக்கத்தில் ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன். திருமலை வாயில் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். ஒரு மகன் 2.5 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறார். ஐடி கம்பெனியில் வாலிப தம்பி, திருமணம் ஆயிடுச்சு, சின்ன குழந்தை இருக்குது. இந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ஊழியத்துக்கு வராரு. அப்போ என்ற ஊழியத்துக்கு அபிஷேகத்துக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேலே ஒயிட் போட்டு வெண்டி கஷ்ட ஊழியக்கார அப்படி பேர் வந்திருக்காங்க. மல்லோகமாக இருந்தது. அந்த இது என்னை அழைச்சிருந்தாங்க. அவன் கொடுத்த சாட்சியை பார்த்தேன். ரொம்ப வேதனையிலையும் சந்தோஷப்பட்டேன். ஏன்னு கேட்டால் அவங்க ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் பிறந்தவங்க. ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் பயங்கரமான விதத்தில் பிறந்த வாழ்க்கை. அந்த அம்மாவுக்கு கேன்சர். அம்மாவுக்கு கேன்சர்னா அவங்க வைத்தியம் பார்க்கலை. ஆண்டவர் அறியாமல் வாழ்ந்ததுனால மந்திரவாதி அவங்கெல்லாம் கூப்பிட்டு மந்திரத்தை பண்ணாங்க, சூடு வச்சாங்க. பயங்கரமாக சூடுல அந்த மாதிரி துடிக்குமா. மகன் 7 வயசு மகன் பையன், இப்போ 2.5 லட்சம் சம்பளம் பையன் 7 வயசு. அந்த காட்சியை பார்த்துட்டே இருப்பான். அந்த அம்மா துடிக்கிற துடிப்பை பார்த்துன்னு தாயை நினச்சி அழுவான். தாங்க முடிய வழியே இல்லை. ஒரு நாள் அந்த வழியாக போன பைபிள் அம்மா, வேதத்தை பற்றி பேசக்கூடிய தாய் அந்த வழியாக போகிறாங்க. போன உடனே மேலே ஒரு அழுகையின் சத்தம், ஒன்று கதற சத்தம். அந்த அம்மாவுக்கு சூடு வைக்கிறாங்க, மந்திரவாதி சூடு வைக்கிறாங்க. தாங்க முடியும் கதறாங்க. கதறது சத்தத்தை கேட்டு இந்த பைபிள் அம்மா மேலே போகிறாங்க. மேலே போன உடனே அப்படியே பார்க்காங்க. பார்த்த உடனே என்ன விஷயத்துன்னு கேட்காங்க. அந்த அம்மாவுக்கு வயிற்று வலி, கேன்சர். ஆனால் அவங்களுக்கு தெரியல, வயிற்று வலி சூடு வைக்காங்கட்டாங்க. அப்போ இந்த அம்மாவுக்கு ஒரு கேள்வி. ஆண்டவர் சிலுவையில் மறித்து ரத்தம் சிந்தித்தின பாடலையும் பட்டார், தழும்புகளை சுகமாறன்னு சொல்லிட்டாரு. இசைக்கின்னு ஒரு ராஜா இருந்தான். இசைக்கு ராஜா தாவீதுக்கு பிறகு பெரிய வல்லமையான ராஜா, பெரிய ராஜா. நல்ல நற்கிரியெல்லாம் செய்துட்டு வந்தார். குழந்தை கிடையாது. திடீர்னு ஒரு நாள் தீர்க்கதரிசி ஏசாயா அந்த வீட்டுக்கு போகிறாரு. அவர் சொல்கிறாரு, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துப்பா, நீ சாக போகிற அப்படின்னு சொல்கிறார். இசைக்கு ராஜா அந்த வார்த்தை கேட்ட உடனே கண்ணீர் விட்டு அழுகிறாரு. கழுதுன்னா வேகமாக அழுகிறாரு. எதுக்கு அழுகிறாருன்னா, உமக்கு இவ்வளோ காரியம் செஞ்சனே, உமக்கு இத்தனை பாடுகளை பட்டனே, உங்களோட ஊழியத்தை நிறைவேற்ற இத்தனை கஷ்டத்தை பட்டேன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதாரு. இந்த சத்தம் உடனே ஆண்டவர் சமூகத்தை போகுது. சத்தம், நீ ஒருவேளை நீ அழும்போது என் சத்தத்தை யாரும் கேட்கலன்னு மட்டும் நினைக்காதீங்க. நீ வேதனையோடு அழும்போது உண்மையாக நீ வாழ்ந்து கடவுள் பிரியமாய் வாழ்ந்து நீ கஷ்டப்பட்டு அழும்போது சத்தம் எங்கேயும் போகலன்னு நினைக்காத. சத்தத்தை கேட்க ஒருத்தர் ரட்சகர் ஒருத்தர் உண்டு. உன் வார்த்தையை கேட்டு கண்ணீர் விட்டு அழுகின்ற உன் கண்ணீரை பார்த்து உனக்கு மனம் இறங்கக்கூடிய தெய்வம் ஒருத்தர் உண்டு. அவர் தான் இயேசு. அதை மட்டும் மனசில் நினச்சிக்கிடுங்க. அதனால தான் நம்ம பைபிள் மேலே போனாங்க. சத்தத்தை பார்த்துட்டு தூதனாக மேலே போயிட்டாங்க. உடனே இந்த அம்மாவுக்கு நினைவா, இசைக்கு ராஜாக்கு சுகத்தை கொடுத்தீங்களே ஐயா. இசைக்கு அழுத உடனே ஆண்டு சொன்னார், வேதத்தில் வாசிக்கும் 2 ராஜாக்கள் 25 வாசிக்கும் போது உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன கண்ணீரை கண்டேன், உனக்கு 15 வருஷம் கூட்டி கொடுக்கேன்னாரு. இசைக்கா சொல்லிட்டு கூட போகல, சொல்லியிருக்காரு. அவ்வளோதான், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துப்பா, நீ சாக்க போகிறேன்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு கூட போகலை, மொத்தத்தை தாண்டலை. ஆண்டவர் திரும்ப கூப்பிட்றாரு. இதுக்கு இசையை கூப்பிட்டு, உனக்கு 15 வருஷம் கூட்டி கொடுக்கன்னு சொன்னார்ல, இந்த மகளுக்கு ஏன் கூட்டி கொடுக்கக்கூடாது? ஆண்டவர் அறியாத மகள், ஆண்டவர் தெரியாத மகள், கண்ணீர் விட்டு அழுறாங்க. அந்த அம்மா யாரும் நினைக்கல. ரோட்டில் போன அம்மா, பைபிள் எடுத்துகிட்டு போகிற அம்மா ஏன் அழுறாங்கன்னு உனக்கு தெரியல.
ஒரு ஆத்மா அழியிறது ஆண்டுக்கு பிரியம் இல்லை. ஒரு மனுஷன் 100 ஆடுகள் இருந்து ஒரு ஆடு காணா போயிட்டா 99 ஆட்டையும் வீட்டில் விட்டுட்டு ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடிச்சி வருவான்ல, அதே போல் இந்த ஒரு ஆத்மாவுக்கு நான் அழுகிறாங்க. அழுது மட்டும் ஆண்டு கேட்க, ஆண்டு ஒரு ஆத்மா அழிஞ்சா உங்க சித்தம் இல்லை, இந்த ஆத்மா வெளியேற பெற்ற ஆத்மா பிரியமான ஆத்மான்னு சொல்லி அழுகிறாங்க. இந்த காட்சி தான் அந்த வீட்டுக்காரங்க பார்க்காங்க. பார்த்துட்டு வேற ஒன்றுமே இல்லை, கிட்ட போய் அப்படியே நின்றுட்டு என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, தோன்றிடும் சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கி, சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கி, ஐயா என்று சொல்லி சுகமாக்கி, ஐயா என்று சொல்லி சுகமாக்கி, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோதிரம் இயேசுவா. விண்ணப்பத்தை கேள்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோதிரம்
அவ்வளோதான். அந்த அம்மா கண்ணீரோடு அழுது பாடி ஜெபம் பண்ணி முடித்தாங்க, அவ்வளோதான். அந்த அம்மா எழுப்பி உட்காந்துட்டாங்க. வயிற்று வலி இல்லை, ஒரு வலி இல்லை, சுகமாயிடுச்சு. அதில் அந்த பையனுக்கு ரொம்ப அசைக்கபடியாக நம்பிக்கை. 7 வயசு பையன். வீட்டுக்காரும் பார்த்தாரு, இவ்வளோ பேரை தேடிட்டோம், எவ்வளோ காரியங்களை பார்த்துட்டோம், இப்படி ஒரு சாதாரண விடுதலை கிடைச்சதா, இப்படி ஒரு ஆண்டவர் உலகத்தில் இருக்காரா அப்படி சொல்லி ஆண்டவர் தேட ஆரம்பித்தாங்க. தேட ஆரம்பித்து மாத்திரமல்ல, பெரிய லெவலில் ஒரு ஊழியம் பண்ணி நிறைய இடங்களில் கஷ்டப்பட்டு, சில பேர் சொன்னாங்க நீ அந்நியத்தை தேடி போயிட்ட, அவன் தான் கஷ்டம்னு சொன்னாங்க. இதையும் பொருட்படுத்தலை. என் வாழ்க்கையில் விடுதலை தந்தாரே, இந்த ரட்சகர் போதும், இந்த ரட்சகர் போதும் சொல்லி அவரை கட்டியை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சது மாத்திரமல்ல, அந்த பையன் வளர்ந்து ஆளாகி நல்லா படித்து 2.5 லட்சம் ரூபா மாதம் சம்பளத்துக்கு வந்த பிறகு நினச்சானா, இப்படிப்பட்ட ஆண்டவரை நான் பரசோதிட்டணும், எல்லா பக்கம் சொல்லணும், நான் சாட்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தாயுதை பெற்ற மன்றாடி கேட்டு ஊழியக்காரனை மாறிட்டான். அந்த இடத்துல போக முடியாது, எனக்கு கிருவையை தந்தார் ஆண்டவர். நினச்சிட்டு பார்த்தேன், இன்றைக்கும் அதை செய்யக்கூடிய ஒரு தெய்வத்தில் உண்டா உலகத்தில் உண்டானா இயேசு மாத்திரம்தான். வேறு யாராலும் விடுதலை தர முடியாது, எந்த காரியத்தையும் விடுதலை லட்சியமும் தர முடியாது. யாராலையும் உலகத்தை ஆண்டவர் வாழ்ந்த வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை. அவர் உலகத்தை சுற்றி திரிந்த நாட்களை நன்மை சரி சுற்றி திரிந்தார். திரளான ஜனங்களை விட்டு மனது உருகினார். அது மாத்திரம் உண்மையாக வாழ்ந்தார். வாழ்ந்த வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை. வேதத்தில் வாசிக்கமில்லை. யோவான் 8:46 வாசிக்கும் போது, என்கிட்ட பாவுண்டு யார் என்று குற்றப்படுத்தணும்னு கேட்ட ஒரே அவதாரம், ஒரே தெய்வம் இயேசு மாத்திரம்தான். உலகத்தை யாரும் கேட்க முடியாது, என்கிட்ட பாவுண்டு யார் குற்றப்படுத்த முடியுமான்னு சொல்லி. அது மாத்திரமல்ல, ஒரு சிறு தவறு செய்யாமல், ஒரு பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்து நன்மை சிறவை சுற்றி தந்தது மாத்திரமல்ல, அநேக மக்களுக்கு ஒரு ஆதரவாய் என் தகப்பனாய் மாறினார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அப்படித்தான் ஆண்டு செய்ய போகிறார். உங்கள் குடும்பத்தில் வேதனையா, உங்கள் குடும்பத்தில் கஷ்டமா, உங்கள் குடும்பத்தில் வியாதியா, குடும்பத்தில் நிறைய குடும்பத்தில் லங்ஸ் ஃபெயிலியரு, நிறைய குடும்பத்தில் பிரஸ்ட் கேன்சரு, யூட்ரஸ் கேன்சர், எத்தனையோ குடும்பங்கள் படுற பாடுகளை பார்க்கும், கண்ணீரை பார்க்கும், விடுதலை இல்லை. இன்றைக்கு உன் விடுதலை தரக்கூடிய ரட்சகர் ஒருத்தர் உண்டு, இயேசு மாத்திரம்தான். அவரை நம்பும்போது, அவரை தேடும்போது, முதலிடம் வைக்கும்போது, சாட்சியை வைத்து வாழும்போது நோய்களை ஆண்டு மாற்றி தருவார். உன் கண்ணீரை காண்கிற தெய்வம் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான். எந்த இடத்துலையும் அழுதுகிட்டு இருக்கலாம், எந்த இடத்துலையும் யாருக்கு தெரியாதுன்னு நினச்சி அழுதுகிட்டு இருக்கலாம். உன் கண்ணீரை ஆண்டு பார்க்கிறார். பார்த்து மகளே பயப்படாதே, திடன்கொள், நான் உன் துணை இருப்பேன், என் நீதி வளர்கிறதால் உன்னை தாங்குவேன்னு சொல்லி வார்த்தையை வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் கொடுத்து உன் குடும்பத்தை கட்டி உன்னை ஆஸ்வதிக்க தெய்வம் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான். அந்த நம்பிக்கையில் நாங்கள் இன்னும் இவ்வளோ நாளும் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அந்த நம்பிக்கையில் எத்தனை பலகீனோட வராது. காரணம் கேட்டால் ஒரு பலன் விளங்கும். ஆண்டு சொன்ன வார்த்தை அதுதான். பேதுரடியாக இருக்குது, எத்தனையோ கஷ்டம் வந்துச்சு, வேதனை வந்தது, ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஆண்டு கேட்டார். ஆண்டவரே இதை மாற்றித்தரன்னு கேட்டார். ஆண்டு சொன்ன ஒரே வார்த்தை, உன் பலவீனத்தின் பலன் பரிபூரணம் விளங்கும் சொன்ன வார்த்தையும்படி பலத்தை ஆண்டு மாற்ற போகிறார். கண்ணீரை காண்கிற தெய்வம் ஒருத்தர் உண்டு. மகளுக்கு குழந்தை இல்லையா, மகளுக்கு விடுதலை இல்லையா, மகள் வாரத்துக்கு விடுதலை இல்லாமல் குடும்பத்தை சீரடிக்கிறாளா, நினைக்காத. ஆண்டு இருப்பார். அன்னாள் எத்தனை வருஷம் அழுதா, எத்தனை வருஷம் அழுத. புருஷன் எல்கானா 2 மனைவி, பெனினாள் 10 பிள்ளைகளுக்கு. எல்கான சொன்னா 10 பிள்ளை போய் அதிகமல்லவான்னு சொன்னான்னா அவன் கேட்கல. கேட்க ஆண்டு சமுத்திரம் போய் நின்னா, கண்ணு சமுத்திரம் அழுது மாத்திரமல்ல, தேவாலயத்துக்கு ஓடி போய் கண்ணீர் விட்டு அழுதா. 98 வயசு படுத்து நிரம்பி வயது தாத்தா படுத்திருந்தார். ஏலி காட்சியை பார்த்தாரு. ஒரே வார்த்தை சொன்னார், இஸ்ரவேலின் தேவன் கேட்ட விண்ணப்பத்தில் அமலம் ஆக கிடவுது, நீ சமாதானத்துடைய போய் என்று சொன்னார். இன்றைக்கு உன் கண்ணீரை காண்கிற தந்து எத்தனை கற்பங்கள் அடைச்சிருந்தாலும் சரி, பிள்ளை வர முடியாத எத்தனை விதமான காரியங்கள் இருந்தாலும் சரி, ஒரு மலட்டு கற்பத்தை ஆர்டர் மாற்றி ஒரு இனிமையான வாழ்க்கையை தந்த குடும்பத்தை கட்டக்கூடிய ரட்சகர் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான், வேற ஒருத்தர் இல்லை. அது மனதில் வைத்து வாழ்ந்து பாரு. சகல நோய்களையும் உனக்காக சிலுவையில் தூக்கி சுமந்தாரே. நான் வந்த உடனே ஒரு அம்மா என்னை தேடி வந்தாங்க. எங்கேருந்து அப்பா சுத்தம் என்னை தேடி வந்திருக்காங்க. சின்ன காரியத்துக்காக 3 பிள்ளைகள். கொரோனாவில் புருஷன் இறந்துட்டான். புருஷன் இறந்துட்ட கொரோனாவில் ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனை.
எப்பவும் வேதனை தான். நான் ஒரே நம்மகிட்ட சொன்ன ஒரே ஒரு காரியம் அதுதான், உண்மையாக வாடு, பரிசுத்தமாக வாடு. எத்தனையும் வேதனையில் வரும், கஷ்டம் வரும், நிந்தனை வரும், எல்லாவற்றையும் அடக்கி கொண்டு கடவுள் பிரியமாயிரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பான்னு சொன்னேன். இன்னைக்கு அதே போல் எத்தனையோ பிள்ளைகள் புருஷனை இழந்து பலவிதமான காரியத்தினால் பாதிக்கப்பட்டு, யார் நமக்கு உதவி செய்வாங்க, யார் நம்ம வாழ்க்கையில் ஆதரவுன்னு நினச்சி வாழ்ந்து கொண்ட மக்களுக்கு ஒரே ரட்சகர் இயேசு மாத்திரம்தான் உனக்கு ஆதரவை தந்து உன் குடும்பத்தை பார்த்து உன் கண்ணீரை கண்டு விடுதலை தந்து உன் குடும்பத்தை கட்டக்கூடிய ரட்சகர் அவர் தான். ஓகே, பார்க்கலாமா? எல்லாரோடும் எழும்பலாமா? எல்லாரோடும் எழும்பலாமா? அடக்கு கேளுங்க, எல்லாரும் எழும்புங்க, எல்லாரும் எழுப்புங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் உட்காந்துட்டீங்க. நிறைய மக்கள்லாம் வீட்டு கதை எனக்கு தான் பேசிட்டு வந்து வீட்டுக்காரத்தில் பேசி எழுதி போயிட்டாங்க. அது வேண்டாம். நீ சேவ சுமத்து வந்திருக்க, தேவ சுமத்து வந்திருக்க. உன்னை உன் கண்ணீரை பார்க்கிறார், உன் அங்கலாய்ப்பை பார்க்கிறார், உன் வியாகுலங்களை பார்க்கிறார், உன் தருத்தரத்தை பார்க்கிறார். பலவிதமான குடும்ப சூழலில் வேதனையோடு வாழ்ந்துக்கலாம். நீ யாரையும் கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய். அவனோட வார்த்தையை நம்பு, தேவனை விசுவாசி. உன் சரீரத்தை எந்த இடத்துல வியாதி இருந்தாலும் சரி, உன் வலது கருத்தை எடுத்து வச்சு பாரு. வலது கருத்து, ஆண்டவரே விடுதலை கொடுங்கன்னு கேளு, விடுதலை கொடுங்கன்னு கேளு. உன் மகளுக்கு குழந்தை இல்லையா? அவன் இன்றைக்கு கட்டாயம் தருவார். உன் கணவர்களுடைய பல விதமான காரியமாக குடும்பம் வியாதியில் குடியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா, அன்று கேளு. ஆண்டவருக்கு உன் விடுதலை தரப்போகிறார். உன்னை காண்கிற தெய்வம் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான். அந்த ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வாழ்க்கையில் விடுதலை மாத்திரமல்ல, உன்னை ரட்சித்து விடுதலையாக்கி உன்னை ஐஸ்வர்யமாக்கி எல்லா நிலையும் உயர செய்வார். உன் சரீரத்தில் ஒரு வியாதி இருக்காது. வேதத்தில் வாசிக்க உமாவை 7:15 வாசிக்கும் போது எகிப்திற்கு வரக்கூடிய கொடி ரோகம் அனுபவிச்சு வார்த்தைப்படி கொடி ரோகங்கள் அணுகாது. நோக்கி பார்க்கலாமா? அருளாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி உழுகின்ற நீரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவே. நாம் தொழுகின்ற நீரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவே. அருளாதர் இதுதான் விடுதலை தர முடியும். கேட்கிற தெய்வம், கண்ணீரை பார்க்கிற தெய்வம், வியாதி அறிந்திருக்க தெய்வம், குடும்பத்தில் சாபத்தை அறிந்திருக்க தெய்வம், விடுதலை தரக்கு ரட்சகன் இது ஒருவர் தான் ஆண்டவரே. அதுக்கு
அறிக்கையில தெரிந்து கொள்ள கிருபை தாங்க கேட்கலாமா? எத்தனை வியாதிகள், எத்தனை கஷ்டங்கள், குடும்பத்தில் எத்தனை கண்ணீர், ஒவ்வொரு நாட்களும் கண்ணீர். ஒரு கண்ணீரை பார்க்க போகிறார். இந்த தன்னூத்து கிராமத்தில் உள்ள மக்களுடைய வியாதிகள் எல்லாம் ஆண்டு வைக்க போகிறார். தன்னூத்து கிராம மக்களை ஆண்டு பார்க்கிறார். நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன. வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் நோக்கி பாரு. இந்த கேடு ஆண்டவரே, இயேசுவே, தாவீது குமாரனே, எனக்கு இறங்க சொன்னானே, அதே போல ஆண்டவர் இறங்க போகிறார். விடுதலை தர போகிறார். ஆண்டவர் பார்க்கலாமா? நல்லவரை தாயல் பலனை பவரே, நோயினலுந்தவரை தாயல் பலனை பவரே, பரியாரினா பரிகாரி அவர்தான். வாழ்க்கையை ஆசிரியர் வழிநடத்த தெய்வம் அவர்தான். எத்தனை நோய்கள் வந்தாலும் சரி, எத்தனை இன்னல்கள் வந்தாலும், எத்தனை வேதனைகள் வந்தாலும் சரி, ஒரு கண்ணீரை பார்த்து அங்கலாய்த்து அழாதே நாயிடுவதை கண்ணீரை துடைத்து அனுப்பின தெய்வம் கண்ணீரை துடைக்க போகிறார். ஆறுதல் படுத்த போகிறார். ஒரு உடம்புல கருத்தத்தை எல்லாம் மாற்ற போகிறார். ஆண்டவரே, இதை பாருங்க ஐயா, ஏழை அவலையாய் வந்திருக்கிறேன், ஏழையாய் வந்திருக்கிறேன், கண்ணீரோடு வந்திருக்கிறேன், என்னை பார்க்க ஆண்டு கேளு. ஆண்டு ஆசிரியை காத்துக் கொண்டிருக்கிறார். கைவிடப்பட்டல எத்தனையோ பேர் கைவிடப்பட்ட வாழ்ற காட்சி பார்க்கிறோம். யார் எனக்கு ஆதரவில்லையே, யார் எனக்கு உதவி இல்லையே, ஐயோ கண்ணீரை காண யாரும் இல்லையான்னு சொல்லி ஏங்கக்கூடிய மக்கள் வந்திருக்கலாம். இன்னைக்கு ஒன்னே ஆண்டு பார்க்கிறார். தகப்பனே, நல்லூர் நேரத்துக்காக நன்றி ராஜா. நேரத்தில் இந்த பிள்ளைகளை பார்க்கிங்கப்பா, அவளோடு தாகத்தோடு இந்த உட்கார்ந்துருக்க பிள்ளைகளை அறிந்திருக்க சாமி, விடுதலை கொடுங்க, ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் சொன்ன தெய்வம் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாரம் அனுபவத்திலும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ சொல்லக்கூடிய தெய்வம், நிறைவேற்றக்கூடிய தெய்வம். ஆண்டவரே நினைக்கிறோம், வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க, மீதியான நேரத்தை பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.